ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகி அம்மா பேசுகிறேன். கடவுளோட ஸ்பரிசம் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னாக்கா கடவுள் நம்மளை உயர்வுக்கு கொண்டுட்டு போவார் அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்தோம்ல. சரி, இன்றைக்கி கடவுளோட ஸ்பரிசம் பட்டதுனால ஒரு பொருளுக்கு எவ்வளோ உயர்வு கிடச்சிருக்கு, எவ்வளோ மதிப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு 2-3 உதாரணம் பார்க்க போகிறோம். அதில் முதல் உதாரணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னாக்கா இதோட தியாகம் ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம எப்படி நம்ம குடும்பத்தோடு நம்ம பின்னி பிணைஞ்சு இருக்கோமோ அப்படி இருந்த ஒரு பொருள் என்ன பண்ணுது, தன்னையவே உதறிட்டு தன்னையவே முழுசாக கடவுளுக்காக தியாகம் பண்ணுறதுக்காக தன்னுடைய வீட்டை விட்டு அது வெளியில் போயிடுது. அப்படி போன பொருள் கடவுளையே நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால கடவுள் என்ன பண்ணிட்டாரு, கடவுள் கூடவே அதை பத்திரமா வச்சுக்கிட்டாரு. அப்படியாப்பட்ட பொருள் என்ன, அப்படி எந்த கடவுள் அந்த பொருளை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. அந்த கடவுள் நம்மளுடைய கண்ணன் தான். புல்லாங்குழல் இல்லாமல் நம்ம கண்ணனை பார்க்கவே முடியாது. அந்த புல்லாங்குழல் அந்த கண்ணனோட கைக்கு போகிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டது அப்படிங்கிறத நம்மளுடைய ட்ராவல் வித் சிகியில் போய் பார்க்குறீங்களா. நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.